தமிழகத்தில் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்து தென்காசியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக நேற்றிரவு தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ்.டி. சூர்யா மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகிகளை கண்டித்தும், தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளை கைது செய்ய கோரியும் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தென்காசி மாவட்டத்தில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும், பாஜக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகிகளை கைது செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி கோவை மாநகரில் நடைபெறவுள்ள இளைஞரணி மாநாட்டை சீர்குலைக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும், என்ன நடந்தாலும் மாநாடு சிறப்பாக நடைபெறும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் எஸ்.டி. சூர்யா அவர்கள் நேற்று இரவு நியூஸ் 18 என்ற சேனலில் மக்கள் சபை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது அவருடைய பேச்சு சுதந்திரத்துக்கு எதிர்கொள்ள முடியாமல் அவர்களை வேணுமென்றே திமுக குண்டர்களை வைத்து அவரது பேச்சு உரிமையை அடக்க நினைத்தார்கள். அதனால் பல போராட்டங்கள், இளைஞரணி சார்ந்த நிர்வாகிகள் நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதை கண்டித்து இன்னைக்கு இளைஞரணி தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி இளைஞரின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வைத்துள்ளோம். வருகிற பிப்ரவரி 8ஆம் தேதி இளந்தாமரை மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்காக பெருமளவில் இளைஞர்கள் கோவையை நோக்கி செல்ல தயாராக இருக்கிறோம். இதை கட்டுப்படுத்தவும், ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு இந்த மாநாட்டை முடக்கவும் இந்த திராணியற்ற அரசு சில சதி வேலைகளை செய்து வருகிறது. என்ன சதி வேலைகள் செய்தாலும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கும் இளைஞரணி மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட போகிறோம். இதால இளைஞரணியில் ஒரு பெரிய மாற்றங்கள், தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறோம். இந்த தகவல்கள்லாம் போய் தான் இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான விஷயங்களை ஆளும் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களின் சார்பில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் விவேக்குமார், மாவட்ட இளைஞரின் தலைவர், தென்காசி மாவட்டம்.